ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மறைந்த விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிக்க ஆரம்பித்து முதலில் வந்த 2 படங்களும் சரியாக போகவில்லை. இப்போது கடுமையான போராட்டத்திற்கு பிறகு வெளிவந்திருக்கும் படம் படைத்தலைவன். தக் லைஃப் ரிலீஸ் ஆகி ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு பிறகு போட்டிக்கு பெரிதாக படங்களே இல்லாத நிலையில் நேற்று வெளியாகியிருக்கிறது படைத்தலைவன். கதை என்று பார்த்தால் பொள்ளாச்சி அருகே உள்ள சேத்துமடை என்ற கிராமத்தில் மண்பானைகள் செய்யும் தொழிலை மேற்கொண்டிருக்கும் கஸ்தூரி ராஜா மகன் சண்முக பாண்டியன், அவனுக்கு ஒரு தங்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஸ்தூரி ராஜாவுக்கு மனைவி இறந்து விட்டார். அவர் இருந்த சமயத்தில் குட்டி யானையாக தனது வீட்டில் வளர ஆரம்பித்த யானை மணியன் 20 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக வளர்ந்து வருகிறது. உள்ளூரில் உறவினர் ஒருவரிடம் பெற்ற கடனை திருப்பி கொடுக்க முடியாததால் கஸ்தூரி ராஜாவை வீட்டு வாசலில் நிற்க வைத்து, வெயிலில் நிற்க வைத்து கடன் பாக்கியை வசூல் செய்த பிறகுதான் அனுப்புவேன் என்கிறார் அந்த உறவினர். தனது அப்பாவை அந்த மாதிரி நிலைமையிலிருந்து மீட்க படாத பாடுபட்டு பணத்தை கொடுத்து மீட்கிறார். அந்த வட்டி வாங்கும் உறவினருக்கு ஒரு பாஸ் இருக்கிறார். அவர்தான் கேஜிஎஃப் வில்லன். யானையை ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாம் என நினைக்கையில் அந்த யானையை தன் வசமாக்கி நரபலி கொடுத்து பவர்ஃபுல் மனிதராகலாம் என்பது கேஜிஎஃப் வில்லனின் கணக்கு. தில்லுமுள்ளு செய்து வனத்துறை அதிகாரிகள் உதவியோடு யானை கடத்தப்படுகிறது. அதை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் ஹீரோ வெற்றி பெற்றானா இல்லையா என்பதே கதை. தமிழ் சினிமாவிலேயே உயரம் அதிகமான ஹீரோவாக சண்முக பாண்டியன் இருக்கிறார். உயரம் சண்டை காட்சிக்கு ஏதுவாக இருந்தாலும் நடிப்பில் இன்னும் கடுமையாக வேலை வாங்கும் டைரக்டரிடம் மாட்டினால் சண்முக பாண்டியனின் எக்ஸ்பிரஷன்ஸ் முழுமையாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது. துளி கூட காதல் காட்சியோ காமெடி காட்சியோ இல்லாத ஒரு சப்ஜெக்டாக இது அமைந்துவிட்டது. காதல் காமெடி காட்சிகளில் நடித்தால்தான் ஒரு ஹீரோவின் முழுமையான நடிப்பு நளினங்கள் வெளிப்படும். அது இதில் மிஸ்ஸிங். படைத்தலைவன் என்ற டைட்டில் ஏற்படுத்தும் எதிர்பார்ப்பு படத்திலோ கதையிலோ துளியும் இல்லை. விஜயகாந்த் மகன் மாசாக வெளி உலகிற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த டைட்டில். A1 தொழில்நுட்பத்தில் வரும் விஜயகாந்த் மக்களை கவரவில்லை. இன்னும் மெனக்கட்டு பளிச்சென்று காட்டியிருக்கலாம். டல் அடிக்கிறது. விஜயகாந்த் AI-யில் வரும் அந்த காட்சி. இளையராஜாவின் இசையில் பழைய நடி கதாநாயகியை இந்த படத்தில் சுத்தமாக பயன்படுத்தவே இல்லை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.